நீங்கள் அனைவரும் மறந்திருக்க மாட்டீர்கள். 2025 பிப்ரவரி 20 நாங்கள் வழங்கிய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளப்பட்ட முகமது அஸ்மன் அல்லது பியூமங்க கந்தனாராட்சி கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டவுடன் நாங்கள் கூறியிருந்தோம், இந்த மார்க்கமாக அவர் பயணத்தை மேற்கொள்ள முயற்சி செய்தமையானது ஜி.கே. பாய் அவர்கள் இருவரையும் ஒருங்கிணைத்து தான் வெளிநாட்டுக்கு எடுத்துச் செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கின்றார். அந்த முயற்சியில் தான் செவ்வந்தி முன்னரே சென்று விட்டார். அதன் பின்னர் தான் இவர் குறிப்பிட்ட முகமது அஸ்மன் அவர்கள் சென்ற போது அவர் கைது செய்யப்பட்டு போலீசாரால் அழைத்து வரப்படுகிறார். நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூட்டு இடம்பெற்றவுடன் உடனடியாகவே கட்டுநாயக்கா விமான நிலைய பகுதி பலத்த பாதுகாப்புகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதனால் கட்டுநாயக்காவில் இருந்து வெளியேற முடியாத இந்த இருவரும் யாழ்ப்பாணம் வழியாக வெளியேற முற்பட்டிருக்கின்றார்கள். அந்த தகவலை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போது அவர் உண்மையிலேயே இசாரா செவ்வந்தி அவர்கள் யாழ்ப்பாணம் ஊடாகத்தான் அவர் அங்கு சென்றிருக்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான சம்பவங்களோடு தொடர்பானவர்கள், கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளோடு தொடர்பட்ட பலர் இந்த வழியாகத்தான் இந்தியாவுக்குள் சென்று இந்தியாவிலிருந்து வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2025 பிப்ரவரி 20 இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அன்று என்ன குறிப்பிட்டிருக்கிறோம், எதற்காக இவர் புத்தளமூடாக பயணித்தார் என்று. இங்குதான் அடுத்த விடயம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் கஞ்சிப்பானையாக இருக்கலாம் அல்லது பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தர்கள் பலர் பயன்படுத்திய பாதை இந்தியாவுக்கு செல்வதற்கு மன்னார் பாதை. அது புலனாய்வு துறையினருக்கு நன்கு தெரிந்த பாதை. அந்த பாதையை இந்த முன்னாள் கொமாண்டோ படை அதிகாரி அல்லது புலனாய்வு அதிகாரி நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார். அவரை நான் முன்னாள் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இந்நாளிலும் பணியில் இருக்கின்றாரா என்பது உளவுத்துறையை பொறுத்து தான் தெரியும். ஆனாலும் கூட அவர் செல்லுவதற்கு எத்தனித்த போதுதான் இந்த கைது இடம்பெறுகின்றது. எதற்காக அவர் அந்த பாதையை தெரிவு செய்தார் என்றால், இந்த கொலை திட்டத்தை தீட்டிய மூவர், குறிப்பாக ஜப்பான், அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ராகம, கம்பகா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மூவர் தான் இந்த கொலைக்குரிய பிரதான சூத்திரதாரிகளாக திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள். அந்த திட்டத்தின் முக்கியஸ்தர்கள் இவர்கள். ஆனால் அதில் முக்கியமானவர் ஜப்பானில் இருக்கின்றார். சிலவேளை இந்தியா ஊடாக துபாய் சென்று துபாயிலிருந்து ஜப்பான் செல்வதற்கு இந்த முகமது முயற்சி செய்திருக்கலாம். தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் அவர் புத்தளம் ஊடாக பயணித்ததனுடைய பின்னணிகள் இப்படி பார்க்கப்படுகின்றது. இன்று துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்திய பின்னர் சிறிது கண்காணிப்பு தான் மேற்கொள்ளப்பட்டது. கைதுகளும் இடம்பெற்றதாக அரசு கூறுகின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும்.